ஓம் சாந்தி. 18/11/2022 இன்றைய சாக்கார முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, முக்தி என்றால் என்ன? ஜீவன் முக்தி என்றால் என்ன? இந்த முரளியில பாபா சொல்லியிருக்காங்க அதை பத்தி. முக்தி என்றால் என்ன? ஜீவன் முக்தி என்றால் என்ன? இரண்டாவது கேள்வி, இந்த முரளியில் பாபா நமக்கு கொடுத்த புதிய பெயர் என்ன? இந்த முரளியில் பாபா நமக்கு கொடுத்த புதிய பெயர் என்ன? மூன்றாவது கேள்வி, சத்யுகத்தில் என்ன தேவைப்படாது? சத்யுகத்தில் என்ன தேவை இருக்காது? நான்காவது கேள்வி, எப்போது வானப்பிரஸ்த நிலை ஏற்படுகிறது மற்றும் ஏன்? எப்போது வானப்பிரஸ்த நிலை ஏற்படுகிறது மற்றும் ஏன்? ஐந்தாவது, நாம் துர்கதியை ஏன் அடைந்தோம்? நாம் துர்கதியை ஏன் அடைந்தோம்? அது அஞ்சாவது கேள்வி. Fill in the blanks. நீங்கள் உயிருடன் வாழ்ந்து கொண்டே டேஷ் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் உயிருடன் வாழ்ந்து கொண்டே டேஷ் வந்திருக்கிறீர்கள். இரண்டாவது, நீங்கள் எப்போது அஷரீரியாக இருந்தீர்களோ அப்போது டேஷ் இருந்தீர்கள். நீங்கள் எப்போது அஷரீரியாக இருந்தீர்களோ அப்போது டேஷ் இருந்தீர்கள். இது டேஷ் யுகம். இந்த நேரம் டேஷ் ஆகிறோம். இது டேஷ் யுகம். இந்த நேரத்தில் நாம் டேஷ் ஆகிறோம். டேஷின் வைப்ரேஷன் மூலமாக கோட்டையை உறுதியாக்கக்கூடிய டேஷ் ஆகுங்கள். டேஷின் வைப்ரேஷன் மூலமாக கோட்டையை உறுதியாக்கக்கூடிய டேஷ் ஆகுங்கள். ஐந்தாவது, காரியம் சாதாரணமாக இருந்தாலும் டேஷ் இருக்கிறதோ அவர்கள்தான் டேஷ். காரியம் சாதாரணமாக இருந்தாலும் டேஷ் இருக்கிறதோ அவர்கள்தான் டேஷ். முரளியிலிருந்து கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் கிடைச்சிருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் கேள்வி, முக்தி என்றால் என்ன? ஜீவன் முக்தி என்றால் என்ன? சிம்பிளான ஆன்சர். அப்புறம் ஜீவன் முக்தினா நிராகார தந்தையினுடைய கழுத்து மாலை என்றால் முக்தி. விஷ்ணுவினுடைய கழுத்து மாலை, விஷ்ணுவனுடைய கழுத்து மாலையில் வருவது ஜீவன் முக்தி. நிராகார தந்தையினுடைய கழுத்து மாலையில் வருவது முக்தி. விஷ்ணுவினுடைய கழுத்து மாலையில் வருவது ஜீவன் முக்தி. இந்த முரளியில் பாபா நமக்கு கொடுத்த புதிய பெயர் என்ன? ரொம்ப ஈஸி. ஞானகுமார், ஞானகுமாரி. சத்யுகத்தில் எது தேவை இருக்காது? என்ன தேவை இருக்காது? ரெண்டு விஷயம் பாபா சொன்னார், தனித்தனி இடத்துல சொன்னார். ஒன்று ஞானம், இன்னொன்று
இன்னொரு இடத்துலயும் சொன்னாரு, இது அவசியமே இல்ல சத்தியுகத்துல அப்படின்னு. முயற்சி. சத்தியுகத்துல இது அவசியம் இருக்காது. ஞானம் மற்றும் முயற்சி. எப்போது இந்த உலகத்திற்கு வானப்பிரஸ்த நிலை ஏற்படுகிறது மற்றும் ஏன்? ம். எப்பொழுது சிவபாபா பிரம்மா பாபாவுடைய உடல்ல பிரவேசமாகிறாரோ, அப்போ இந்த முழு உலகத்திற்கும் வானப்பிரஸ்த நிலை ஏற்படுகிறது. ஏனென்றால் அனைவரும் திரும்பி வீட்டுக்கு செல்ல வேண்டும். சரி, இந்த கேள்வி. துர்கதியை நாம் ஏன் அடைந்தோம்? அப்புறம் ஆ, இல்லையா? நாம் கோவில் கட்டினோம். சாஸ்திரங்களை உருவாக்கி, கோவில் கட்டி சாஸ்திரங்களை உருவாக்கி, தானம் செய்து, வீணான செலவு செய்து துர்கதியை அடைந்தோம். கோவில் கட்டி சாஸ்திரங்களை உருவாக்கி, தானம் செய்து, வீணான செலவு செய்து துர்கதியை அடைந்தோம். fill in the blanks. நீங்கள் உயிருடன் வாழ்ந்து கொண்டே டேஷ் வந்திருக்கிறீர்கள். எல்லையற்ற தந்தையினுடைய மடியில் வந்திருக்கு. அது அது எத்தனை முறை இன்னைக்கு சொன்னார் பாபா. அது எல்லைக்குட்பட்ட தந்தையினுடைய மடி, இது எல்லையற்ற தந்தையினுடைய மடி. தெளிவா சொன்னார். அதனால பாபா சொல்ல எல்லையற்ற தந்தையினுடைய மடியில் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் எப்பொழுது அசரீரியாக இருந்தீர்களோ அப்பொழுது டேஷ் இருந்தீர்கள். பாபாவினுடைய அருகாமையில் இருந்தீர்கள். நீங்கள் எப்போது அசரீரியாக இருந்தீர்களோ அப்பொழுது பாபாவினுடைய அருகாமையில் இருந்தீர்கள். இது டேஷ் யுகம். இந்த நேரத்தில் டேஷ் ஆகிறோம். இது தர்மயுகம். இந்த நேரத்தில் நாம் தர்மாத்மா ஆகிறோம். டேஷின் வைப்ரேஷன் மூலமாக கோட்டையை உறுதியாக்கக்கூடிய டேஷ் ஆகுங்கள். யோகத்தின் கரண்டின் வைப்ரேஷன் மூலமாக கோட்டையை உறுதியாக்கக்கூடிய யக்ய ரக்ஷகர் ஆகுங்கள். காரியம் சாதாரணமாக இருந்தாலும் டேஷ் இருக்கிறதோ அவர்கள்தான் டேஷ். காரியம் அப்புறம் ஞானம் நிறைந்த ஆத்மா, இல்லையா? காரியம் சாதாரணமாக இருந்தாலும் யாருடைய மனநிலை உத்தமமாக இருக்கிறதோ, அந்த ஃபர்ஸ்ட் டேஷுக்கு ஆன்சர், யாருடைய மனநிலை உத்தமமாக இருக்கிறதோ அவர்கள்தான் டேஷ் ஞானம் நிறைந்த ஆத்மா. ஓம் சாந்தி.